அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரமலானோட 10த் டே. இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 3:00 வந்து எந்திரிச்சாச்சு. நான் நைட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 11:00 வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு தான் வந்து போய் தூங்குனேன். மார்னிங் கிச்சனுக்கு வந்தோனே ஃபர்ஸ்ட்டு அரிசிய தான் வந்து போட்டு விட்டுட்டேன். ஏன்னா வந்து வேலை பார்த்துக்கிட்டே வந்து அதுவுமே வந்து கிரைண்டர் ஓடி முடிச்சிரும். பகல்ல வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்லிட்டு, அப்பயே வந்து மாவுலாம் வந்து போட்டு விட்டுட்டேன். நாள் வந்து சஹருக்கு நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. அன்னைக்கு மார்னிங் தான் எந்திரிச்சு மாவையுமே போட்டு விட்டுட்டு, வெஜிடபிள் பிரியாணிக்குமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து இன்னைக்கு நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சோன்னு வந்து பட்டாணி பயிறு, 3 வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். காய்கறி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இது மட்டும் தான் எடுத்திருக்கேன். கேரட் வந்து இல்ல. அதனால இத மட்டும் எடுத்து நல்லா வந்து சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து குக்கர்ல வந்து நெய்யும் அடுத்து கோல்டு வின்னர் எண்ணெய் 2மே வந்து கலந்து ஊத்தியிருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் போட்டு ஸ்லாட் பண்ணிருங்க. அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஏலக்காய் பட்டை கிராம்பு பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளிய வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 3 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து பச்சை வாடை போற அளவு வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்குனதுக்கப்புறம் 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூளும், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள். இத ஃபுல்லா நல்லா வந்து பச்சை வாடை போற அளவு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் நான் இன்னைக்கு வந்து இந்த பச்சை பட்டாணி, காலிஃப்ளவரு, பீன்ஸு அதோட வந்து உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். நீங்க தேவைப்பட்ட கேப்சிகம் எடுத்துக்கோங்க, கேரட் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டு, நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வதங்க விடுங்க. மல்லி, புதினா இலை வந்து தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜே வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து மறந்துட்டேன். நான் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, காய்கறிலாம் போட்டதுக்கப்புறம் தான் வந்து போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, நல்லா எல்லாமே ஒண்ணு சேர்ற மாதிரி வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதோட உப்புமே வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து புழுங்கல் அரிசி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த புழுங்கல் அரிசிக்கு வந்து 1 கப்புக்கு வந்து நான் 2 1/2 கப் வந்து தண்ணி அளவு வந்து எடுத்திருக்கேன் குக்கருக்கு. இன்னைக்கு வந்து நான் 2 டம்ளர் வந்து அரிசி போட்டிருக்கேன். 5 டம்ளர் வந்து அரிசிக்கு வந்து தண்ணி. காய்கறி வந்து வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டம்ளர் வந்து ஊத்தியிருக்கேன். எனக்கு வந்து இது கரெக்ட்டா வந்து இருந்துச்சு. ஃபைனலா வந்து 1 லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டேன். அதோட பார்த்தீங்கன்னா, அரிசியுமே வந்து போட்டு விட்டுட்டு குக்கரையுமே வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. குக்கர்ல வந்து ஒரு 6 விசில்ஸ் கிட்ட வந்து வச்சுட்டோம்னா, பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து நான் தண்ணிய கொதிக்க வச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா வந்து குக்கர்லாம் க்ளோஸ் பண்ணல. இப்பயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நல்லா தான் வந்துருந்துச்சு. அன்னைக்கு சஹருக்கு வந்து என்னென்ன பண்ணியிருந்தேன்னா, வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருந்தேன். வெஜிடபிள் பிரியாணிய பாருங்க நல்லா வந்து குலுங்கி வந்திருக்கு உதிரி உதிரியா. நம்ம வந்து வீட்ல வந்து புழுங்கல் அரிசி வச்சே வந்து ஈஸியா வந்து பண்ணலாம். இதுக்குன்னு வந்து பாஸ்மதி அரிசியோ, சீரக சம்பாவோ வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த அரிசியிலே வந்து சூப்பரா வந்து பண்ணலாம். அதோட பார்த்தீங்கன்னா, எக்க வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன். வெள்ளரிக்காய வந்து கட் பண்ணி வச்சுட்டு, தயிர் வெங்காயம் தான் வந்து வச்சிருந்தேன். அன்னைக்கு சஹருக்குமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா வந்து நோம்புமே வந்து வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தொழுதுட்டு அதோட போய் வந்து தூங்கியாச்சு. அடுத்து மார்னிங் பாருங்க, ஒரு 9:00 தான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். அப்பயே பார்த்தீங்கன்னா, வெயிலே இல்ல. நல்லா கிளைமேட் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. சில்லுன்னு வந்து காத்துலாம் வந்து நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 1 மணி நேரத்திலேயே பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 10:00 கிட்ட வந்து அப்படியே சாரல் மழை மாரி வந்துருச்சு. அன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. மழை பெஞ்சுச்சு, அப்புறம் லேசா வந்து வெயிலு. அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. பாருங்க தரையெல்லாம் எவ்வளோ ஈரமா இருக்குன்னு. அப்படியே இந்த மழையும் பார்த்தீங்கன்னா, லேசா வந்து பேஞ்சுக்கிட்டு, காத்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. சில்லு சில்லுன்னு அதுவும் பார்த்தீங்கன்னா, தோட்டம் வேற பின்னாடி வச்சிருந்தோமா, காத்துமே வந்து சூப்பரா இருந்துச்சு. கூலிங்கா இருந்துச்சு அன்னைக்கு கிளைமேட்டே. நோம்பாளிகளுக்கும் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து சூப்பரா இருந்திருக்கும். வாஷிங் மிஷின் தான் அன்னைக்குமே வந்து போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்காண்டி வீடியோ காமிக்கிறதுக்காண்டி வீடியோ ஃபுல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்ஜா விதை, பாதாம் பிசின்லாம் ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு, அதையுமே வந்து ஊற வச்சுட்டு தொழுக வந்துட்டேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லுஹர் டயத்திலே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கிளைமேட் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருந்துச்சு. தொழுதுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் குர்ஆன வந்து ஓத ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா பிள்ளைக வந்து தூங்குற டயத்துல தான் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அமைதியா வந்து குர்ஆன்லாம் வந்து ஓத முடியும். இல்லைன்னா நம்மள வந்து ஓதவே விடமாட்டாங்க பிள்ளைக இருந்தா. ஒரு ஆள் வந்து குர்ஆன் பேஜ வந்து திருப்புறதா இருக்கட்டும், இல்லைன்னா பின்னாடி ஏதாச்சும் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்மனால நிம்மதியா வந்து ஓத முடியாது. அதனால பிள்ளைக வந்து தூங்குற டயத்துல தான் வந்து நான் அதிகமா வந்து குர்ஆன் வந்து ஓத ஆரம்பிப்பேன்.
தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் போய் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அசர்லாம் வந்து தொழுது முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 5:30 கிட்ட தான் வந்து கிச்சனுக்கே வந்தேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரோஸ் மில்க்குமே வந்து கலந்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு சிம்பிளா வந்து பிரெட் ஆம்லெட் தான் வந்து பண்ண போறேன். இன்னைக்கு வந்து பிரெட் ஆம்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸா வெங்காயம் எடுத்துட்டு, நீல வாக்குல வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நீங்க வந்து ஃபைனா வந்து சாப் பண்ணிக்கலாம். பொடிசா வந்து நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே பார்த்தீங்கன்னா, நீளமா வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதோட பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு வந்து கேபேஜ் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸுமே எடுத்து நல்லா நீல வாக்குல தான் அதையுமே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து எடுத்துட்டு, அதையும் நீல வாக்குல வந்து கட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். நான் இன்னைக்கு வந்து டொமேட்டோ சாஸ் எதுவும் இல்லாதனால தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணும்போது அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து இருக்கும். சாஸ் இல்லாமயே வந்து சாப்பிடலாம். டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா, 3 முட்டை எடுத்திருக்கேன். மிளகு பொடி வந்து எடுத்திருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுட்டு, நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க இதில வந்து கேரட், கேப்சிகம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இத மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இத வந்து நான் 2 டைப்லயுமே வந்து பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு டைப் வந்து எப்படி பண்ணுவேன்னா, தோசை கல்ல நல்லா காய வச்சுட்டு, பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பிரெட்ட வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, சீஸ் வந்து அப்ளை பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட்டு 2 பிரெட்ட எடுத்துட்டு சீஸ மட்டும் ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டேன். நீங்க வந்து ஷீட் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து ஸ்ப்ரெட் சீஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு 4 பிரெட் வந்து வச்சுருக்கேன். ஆப்போசிட் டைரக்ஷனில் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சீஸ் பிரெட், அப்புறம் ஒரு பிளெயின் பிரெட், அப்புறம் வந்து சீஸ் பிரெட், அப்புறம் வந்து ஒரு பிளெயின் பிரெட் அந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை, காய்கறி இதெல்லாம் ஃபுல்லாமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து அடுப்பை வந்து சிம்மில் போட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, இல்லாட்டி வந்து பிரெட் வந்து கருகிரும். எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் வந்து கருகிருச்சு. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு 1 மினிட் வரைக்கும் நல்லா சிம்மிலே வந்து வேகட்டும். ஃபஸ்ட்டு பிரெட்டை நீங்கள் வைக்கும் போது சிம்மில் தான் வைக்கணும், இல்லாட்டி வந்து பிரெட்டு வந்து கருகிரும். அதை அப்படியே பாருங்கள், ஒன் சைடாக வந்து அப்படியே நான் பெரட்டுற மாதிரி பெரட்டிட்டு அப்படியே கொஞ்சம் வேகட்டும். அப்படியே திருப்பி போடுங்க. 2ஆக கட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி போட்டுட்டிங்க, பிரெட்டு வந்து ரெடி ஆயிரும். பிரெட் ஆம்லேட்டு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப்பில் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பட்டர் இல்லாட்டி ஆயில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த முட்டையை ஃபுல்லாமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே 2 பிரெட்டு வச்சு ஒன் சைடாக வந்து திருப்பி விட்டு நல்லா வந்து 2 சைடு வந்து பெரட்டி வேக விடுங்க. இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து எல்லாமே நல்லா வெந்திருக்கும், காய்கறி எல்லாமே. இந்த டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் டபுள் சைடு நல்லா வந்து வேகணும்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வெங்காயம், முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்து க்ரன்ச்சியாக சாப்பிட பிடிக்கும்னா ஃபஸ்ட்டு சொன்ன டைப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம சாஸ் இல்லாமே வந்து சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம தக்காளிலாம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பிரெட்டை மட்டும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, அதோட மேலே பார்த்தீங்கன்னா, பீனட் பட்டரையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நோம்பு திறக்க. நான் இன்னைக்கு வந்து பீனட் பட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, சுகர் இல்லாதது. இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த பீனட் பட்டரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அன்னைக்கு வந்து இஃப்தாருக்கு என்னென்ன பண்ணியிருந்தேன்னா, பிரெட்டில் வந்து பீனட் பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தேன். அதோட வந்து பிரெட் ஆம்லெட், ரோஸ் மில்க் வந்து பண்ணியிருந்தேன். நீங்களும் மறக்காமல் இந்த இஃப்தார் டைமில் வந்து பிரெட் ஆம்லெட் பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நோம்புலாம் திறந்துட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தான் வந்து சஹருக்கு வைக்க போகிறேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இட்லி வந்து கேட்டிருந்தாங்க. சஹருக்கு ஒரு நாள் வந்து இட்லி செஞ்சு கொடுண்டு. அதனால அன்றைக்கி வந்து நான் பாசிப்பருப்பு சாம்பார் பார்த்தீங்கன்னா, சஹருக்கு வந்து 7:00 கிட்டேயே வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் வந்து கார சட்னிக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மறுநாள் காலையில் வந்து டக்குன்னு வந்து இட்லி ஊற்றுறப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ண்டு. அதனால் நாளே வந்து சாம்பாரும் கார சட்னி வந்து பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி நைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா, இட்லியை வச்சு சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தான் வந்து போச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.